வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். துஷ்பிரயோகங்கள் அதிகரிக்கும் அபாயம், புதிய பயங்கரவாத சட்டத்திற்கு மனித உரிமைகள் கண்காணிப்பகம் எதிர்ப்பு. போதைப்பொருளை ஒழிக்க அதிரடி நடவடிக்கை, போலீசாரால் விசேட தொலைபேசி எண்கள் அறிமுகம். தருமாறு ஆங்கில பாடத்திட்ட சர்ச்சை, பல கல்வி அதிகாரிகள் இடைநீக்கம். மாகாண சபை தேர்தலை காலம் தாழ்த்துவது அரசாங்கத்திற்கு சிறந்ததல்ல, எச்சரிக்கும் ரவி கருணாநாயக்க. திருமலையில் முச்சக்கர வண்டியும் மோட்டார் சைக்கிளும் மோதி விபத்து, இருவர் படுகாயம். மலையக மக்களின் காணி உரிமைக்காக சர்வதேச ஆதரவு, பிரான்ஸ் தூதுவருடன் மனோ கணேசன் சந்திப்பு. சக்கர நாட்காலியூடாக இலங்கை முழுவதும் சுற்றுப்பயணம், வவுனியா இளைஞனின் புதிய முயற்சி. 28 கோடிக்கும் அதிக பணம், 2 வாகனங்களுடன் ஒருவர் கைது. இலங்கையில் மண் சரிவில் சிக்கிய ரத்தினக்கல் பாறை, இரவில் ஒளிவரும் காட்சி, குவிக்கப்பட்ட விசேட அதிரடிப்படையினர். அவை எமது தலைப்பு செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தின் மூலம் துஷ்பிரயோகங்கள் அதிகரிக்கும் அபாயம் காணப்படுவதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. அறிக்கையொன்றை வெளியிட்டு அந்த அமைப்பு இந்த புதிய சட்ட மூலத்தில் ஐக்கிய நாடுகள் சபையின் பயங்கரவாத எதிர்ப்பு நிபுணர்களால் பரிந்துரைக்கப்பட்ட விடயங்கள் உள்ளடக்கப்படவில்லை என தெரிவித்துள்ளது. இது GSP+ வரி சலுகைகளை பெற்றுக் கொள்வதற்காக இலங்கை ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு வழங்கிய மனித உரிமைகள் பாதுகாப்பு உடன்பாடுகளுக்கு அமைவானது அல்ல எனவும் தெரிவித்துள்ளது. பயங்கரவாத தடை சட்டம் உள்ளிட்ட அனைத்து அடக்குமுறை செயற்பாடுகளையும் ஒழிப்பதற்கும் மக்களின் சிவில் உரிமைகளை உறுதிப்படுத்துவதற்கும் தற்போதைய அரசாங்கம் உறுதிமொழி வழங்கியுள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஆயினும் அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள பயங்கரவாதத்திலிருந்து நாட்டை பாதுகாப்பதற்கான சட்டமூலத்தின் மூலம் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு நிகரான பல ஏற்பாடுகள் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகம் அமைப்பின் ஆசிய பிராந்திய பிரதிபலிப்பாளர் மீனாட்சி கங்குலி தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். பயங்கரவாத எதிர்ப்பு சட்டங்களை பயன்படுத்தி தமிழ், முஸ்லிம் மற்றும் மனித உரிமை பாதுகாவலர்கள் உள்ளிட்ட அரசாங்க எதிர்ப்பாளர்களுக்கு எதிராக அடிப்படை உரிமை மீறல்கள் சம்பவங்கள் வரலாற்றில் இடம்பெற்றதுடன் அது தற்போதைய அரசாங்கத்தின் கீழும் இடம்பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய சட்ட மூலத்தில் பயங்கரவாதம் தொடர்பில் பரந்த மற்றும் தெளிவற்ற வரை விளக்கணம் உள்ளடக்கப்பட்டுள்ளதுடன் இதில் பயங்கரவாதம் அல்லாத குற்றங்களும் உள்ளடக்கப்படுவதால் அரசியல் செயல்பாடுகளை தடை செய்தாலாக இதனை அர்த்தப்படுத்த முடியும் எனவும் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. PT Cash & Carry VT சூப்பர் ஸ்டோரின் கைலானி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள PT Cash & Carry பாரிஸ் லாட்சப்பல். நாட்டில் அதிகரித்து வரும் போதைப்பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் பொதுமக்கள் தமக்கு கிடைக்கும் தகவல்களை நேரடியாக சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர்களுக்கு வழங்குவதற்கான விசேட தொலைபேசி எண்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விற்பனை தொடர்பான ரகசிய தகவல்களை அந்தந்த பிரதேசங்களுக்கு பொறுப்பான அதிகாரிகளுக்கு உடனடியாக தெரிவிப்பதன் மூலம் குற்றவாளிகளை கைது செய்ய பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்க முடியும் என போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி பின்வரும் மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் அந்தந்த மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர்களை தொடர்பு கொள்ளலாம். ஹம்பகா மாவட்டம் 071-851-1608, கொழும்பு வடக்கு 071-859-1565, காலி மாவட்டம் 071-859-1452. தகவல் வழங்குவோரின் ரகசியத்தன்மை பாதுகாக்கப்படும் எனவும் போதைப்பொருளற்ற சமூகத்தை உருவாக்க இந்த விசேட பொறிமுறை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் மேலும் குறிப்பிட்டுள்ளனர். தருமாறு ஆங்கில மொழி பாடத்திட்டம் குறித்து சர்ச்சை தொடர்பில் தேசிய கல்வி நிறுவனத்தின் பிரதிபலிப்பாளர் நாயக்கும் தர்ஷன சமரவீர கட்டாய விடுப்பில் அனுப்பப்பட்டுள்ளார். இதே பிரச்சினை தொடர்பாக மேலும் 2 தேசிய கல்வி நிர்வாகத்தின் அதிகாரிகளும் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். முன்னதாக தேசிய கல்வி நிர்வாகத்தின் பணிப்பாளர் ஜெனரல் பேராசிரியர் மஞ்சுளா விதானபத்திரன் உள்விசாரணையின் முடிவு வரும் வரை தனது பதவியிலிருந்து விலகினார். பொருத்தமற்ற வலைத்தளங்களை பற்றிய குறிப்பை உள்ளடக்கிய உள்ளடக்கம் உறுதி செய்யப்பட்டதை அடுத்து புதிதாக அச்சிடப்பட்டு 6ஆம் வகுப்பு ஆங்கில பாடப்புத்தகத்தின் விநியோகத்தை கல்வி அமைச்சு நிறுத்தி வைத்தது. தேசிய கல்வி நிர்வாகம் தயாரித்து ஏற்கனவே அச்சிடப்பட்டு இந்த பாடப்புத்தகம் குறித்து முறையான புகாரை தொடர்ந்து ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த அரசாங்கம் அரசியலமைப்பிற்கு ஏற்ப செயல்படுவது உண்மையெனில் இவ்வாண்டு மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும். அவ்வாறு இல்லையெனில் அது அரசாங்கத்தின் தொடர்ச்சியான பயணத்திற்கு சிறந்த பாதை இல்லை என பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவித்தார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்திக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அவை சரியான முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எனவே வெளிநாட்டு
தனிநபர்களின் தலையீடுகள் தவிர்க்கப்பட்டு உரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டியது அத்தியாவசியமானதாகும். எவ்வாறாயிருப்பினும் பொருத்தமான நேரத்தில் இந்த இரு கட்சிகளும் உத்தியோகபூர்வமாக இணைந்து பயணிக்கும் மாகாண சபை தேர்தலை இனியும் இந்த அரசாங்கத்தால் காலம் தாழ்த்த முடியாது. இந்த அரசாங்கம் அரசியலமைப்பிற்கு ஏற்ப செயற்படுவது உண்மையெனில் இவ்வாண்டு மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும். அவ்வாறு இல்லையெனில் அது அரசாங்கத்தின் தொடர்ச்சியான பயணத்திற்கு சிறந்த பாதை அல்ல. உண்மையில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்னரே மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்டிருக்க வேண்டும். எதற்காக தேர்தல் நடத்தப்படவில்லை என்பது தெரியாது. அந்த சந்தர்ப்பத்தில் தேர்தலுக்கான நீதி காணப்பட்டது. அரசியல் அமைப்பிற்கு அமைய செயற்படுவதாக கூறிக்கொண்டிருக்கும் இந்த அரசாங்கம் கணக்காய்வாளர் நாயகம் பதவிக்கு பொருத்தமான ஒருவரை பரிந்துரைக்க தவறியிருக்கிறது. ஜனாதிபதியால் பரிந்துரைக்கப்படும் பெயர் அரசியலமைப்பு பேரவையால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். ஆனால் அவரால் பரிந்துரைக்கப்பட்ட 4 பெயர்கள் அரசியலமைப்பு பேரவையால் நிராகரிக்கப்பட்டுள்ளன. கணக்காய்வு திணைக்களத்துக்கு வெளியிலிருந்து ஒருவரது பெயர் பரிந்துரைக்கப்படுகிறது என்றால் அதற்குள் அடுத்தடுத்த நிலைகளில் பொருத்தமானவர்கள் இல்லை என்பதே அர்த்தமாகும். இந்த பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காண்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றார். திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு அருகாமையில் இன்று அதிகாலை இடம்பெற்ற வீதி விபத்தில் 2 படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் குறித்து தெரிய வருவதாவது, இன்று அதிகாலை பேக்கரி உற்பத்தி பொருட்களை ஏற்றிக்கொண்டு காலை நேர வியாபாரத்திற்காக சென்று கொண்டிருந்த முச்சக்கர வண்டியும் மோட்டார் சைக்கிளும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகின. இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவருமே பலத்த காயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். காயமடைந்தவர்கள் உடனடியாக அங்கிருந்தவர்களால் மீட்கப்பட்டு திருகோணமலை பொது வைத்தியசாலை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருகோணமலை போக்குவரத்து போலீசார் விபத்துக்குள்ளான வாகனங்களை அப்புறப்படுத்தியதுடன் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மலையக மக்களின் காணியுரிமைகள் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் இலங்கைக்கான பிரான்ஸ் தூதுவர் ட்ரெம்லம்பெர்ட்டுடன் தமிழ் முற்போக்கு கூட்டணியினர் கலந்துரையாடியுள்ளனர். மலையக சமூகத்தின் கௌரவம், பாதுகாப்பு, நீதி மற்றும் விட்டுக் கொடுக்க முடியாத அடித்தளமாக காணியுரிமைகள் அமைய வேண்டும் என்பதே இந்த கலந்துரையாடலின் முக்கிய நோக்கமாக இருந்ததாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். நிரந்தர வீட்டு வசதிகளை பெறுவதில் மலையக பெருந்தோட்ட மக்கள் எதிர்கொள்ளும் தொடர்ச்சியான பாகுபாடுகள் குறித்தும் பிரான்ஸ் தூதுவரிடம் மனோ கணேசன் எடுத்து கூறியுள்ளார். இந்த நிலையில் அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பாதுகாப்பான நிலம் மற்றும் நிலையான மீள்குடியேற்றத்தை வழங்கப்பட வேண்டும். பதிலாக அவர்களை மீண்டும் மண் சரிவு அபாயம் உள்ள உயர் ஆபத்துள்ள பகுதிகளுக்கே வலுக்கட்டாயமாக அனுப்பும் செயற்பாடுகள் கவலை அளிக்கும் நடைமுறை எனவும் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மாற்றாற்றல் கொண்ட இளைஞர் ஒருவர் சக்கர நாட்காலி ஊடாக இலங்கை முழுவதுமான சுற்றுப்பயணம் ஒன்றை இன்று ஆரம்பிக்க உள்ளார். இலங்கையின் சுதந்திர தினத்தையொட்டியும் சில கோரிக்கைகளை முன்வைத்தும் வவுனியா சூடுவந்தங்குளம் பகுதியைச் சேர்ந்த இளைஞரான மக்கின் முகமது அலி மன்னாரிலிருந்து சக்கர நாட்காலியூடாக இலங்கை முழுவதுமான சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்க உள்ளார். வடமாகாண சக்கர நாட்காலி கிரிக்கெட் அணியின் தலைவரான மக்கின் முகமது அலி நேற்று மன்னார் மாவட்ட செயலகத்திற்கு சென்று மாவட்ட அரசு அதிபர் க கணேஸ்வரனை சந்தித்து தனது பயணம் குறித்து தெளிவுபடுத்தினார். இதன்போது நாட்டின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு சக்கர நாட்காலியூடாக இலங்கை பூராகவும் தனது பயணத்தை ஆரம்பிக்க உள்ளதாகவும், குறிப்பாக நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தத்தின் போது பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பல்வேறு நாடுகள் மனிதாபிமான உதவிகளை மேற்கொண்டுள்ளனர். அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளும் வகையிலும் புலம்பெயர் உறவுகளும் உதவிகளை மேற்கொண்டுள்ளனர். அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளும் வகையிலும் குறித்த பயணம் முன்னெடுக்கப்பட உள்ளது. மேலும் இலங்கை மக்கள் அனைவரும் அனர்த்தத்தின் போது எவ்வித வேறுபாடுகளின்றி ஒருவருக்கொருவர் உதவிகளை மேற்கொண்டுள்ளனர். இந்த நிலையில் இலங்கை நாட்டு மக்களிடையே உள்ள ஒற்றுமையையும் சமூக நல்லெண்ணத்தையும் நோக்காக கொண்டு குறித்த பயணம் ஆரம்பிக்கப்பட உள்ளது. மேலும் படித்த மாற்றுத்திறனாளிகள் வேலை வாய்ப்புகளின்றி முடங்கியுள்ளனர். அவர்களுக்கான வேலை வாய்ப்புகளையும் அரசாங்கம் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து குறித்த பயணம் மன்னாரில் இருந்து ஆரம்பிக்கப்படுகிறது. இலங்கை முழுவதும் சுமார் 1500 கிலோமீட்டருக்கு அதிகமான கடற்கரையோரமாக குறித்த பயணம் முன்னெடுக்கப்பட உள்ளது. எனவே மக்கள் தமது ஆதரவை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து மாவட்ட அரசு அதிபரிடம் தனது பயணத்தின் நோக்கத்தை தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமாக ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 28 கோடியே 33 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 2 வாகனங்களுடன் சந்தேக நபர் ஒருவர் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார்.
சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவின் அதிகாரிகளால் நேற்று மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பின் போது இந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் இப்பாகமோ பிரதேசத்தைச் சேர்ந்த 40 வயதானவர் என தெரிவிக்கப்படுகிறது. வெளிநாட்டில் மறைந்திருப்பதாக சந்தேகிக்கப்படும் போதைப்பொருள் கடத்தல்காரர் ஒருவருடன் இந்த சந்தேக நபர் தொலைபேசி மூலம் தொடர்புகளை பேணி அக்கடத்தல்காரரின் ஆலோசனையின் பேரில் இந்நாட்டில் உள்ள போதைப்பொருள் கடத்தல்காரர்களிடமிருந்து இப்பணத்தை சேகரித்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அத்துடன் போதைப்பொருள் கடத்தல் மூலம் ஈட்டப்பட்ட பணத்தினால் குறித்த வாகனங்கள் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் இன்று குருநாகல் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதுடன் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஜிந்துப்பட்டி பகுதியில் துப்பாக்கிச்சூடு நடத்தி ஒருவரை கொலை செய்து 2 பிள்ளைகளுக்கு காயங்களை ஏற்படுத்திய சம்பவம் தொடர்பில் 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று மற்றும் நேற்று முன்தினம் ஆகிய தினங்களில் கரையோர போலீஸ் நிலைய அதிகாரிகளால் ஜிந்துப்பட்டி மற்றும் கொட்டாஞ்சேனை பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதற்கமைய இக்குற்றத்திற்கு உதவிய மற்றும் உடந்தையாக இருந்தமை தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் 4 கிராம் 800 மில்லிகிராம் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலும் 3 சந்தேக நபர்களும் ஒரு பெண் சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். பெண் சந்தேக நபர் 49 வயதுடையவர் என்பதோடு ஏனைய சந்தேக நபர்கள் 18, 33, 40 மற்றும் 43 வயதுடைய கொழும்பு 13 பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் ஆவர். சந்தேக நபர்கள் நேற்று புதுக்கடை இலக்கம் 1 நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதுடன் அவர்களில் ஒரு சந்தேக நபரை 23ஆம் திகதி வரை தடுப்பு காவலில் வைக்க உத்தரவு பெறப்பட்டுள்ளது. ஏனைய சந்தேக நபர்கள் மற்றும் பெண் சந்தேக நபர் ஆகியோர் எதிர்வரும் 26ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கரையோர போலீசார் மற்றும் கொழும்பு வடக்கு பிரிவு குற்ற விசாரணை பணியகம் ஆகியவை மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் எதிர்வரும் நாட்களில் வறட்சியான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பின்படி நுவரெலியா மாவட்டத்தின் சில இடங்களில் அதிகாலை வேளையில் துகள் உறைபனி ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. மேலும் மேல் சப்ரகமுவ, மத்திய வடமேல், வடமத்திய மற்றும் உப மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பெரும்பாலான பகுதிகளில் மழையற்ற வறண்ட வானிலையே தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிகாலை வேளையில் நிலவும் பனிமூட்டம் காரணமாக வாகனங்களை செலுத்தும் சாரதிகள் மற்றும் பொதுமக்கள் அவதானத்துடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்திற்கு 25 தொடக்கம் 35 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து வடதிசையை நோக்கி காற்று வீசும். மன்னார் தொடக்கம் கொழும்பு ஊடாக காலி வரையான, அத்துடன் மாத்தறை தொடக்கம் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்திற்கு 45 தொடக்கம் 50 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும். நாட்டை சூழ உள்ள ஏனைய கடல் பிராந்தியங்கள் இடைக்கிடையே ஓரளவு கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் அதிஉயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான டில்கோ ப்ளூ ஓஷன் நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் பேலஸ். நிலச்சரிவுகளால் கடுமையாக சேதமடைந்து கம்பளி, கலகா, தெல்தொட்டவத்தவின் கீழ் கலந்தண்ண பகுதியில் உள்ள ஸ்ரீ முத்துமாரி அம்மன் கோவிலுக்கு அருகில் ரத்தினக்கல் என சந்தேகிக்கப்படும் ஒரு பாறை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த பகுதியில் தற்போது போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை இரவு வேளையில் குறித்த பாறை பிரகாசமாக ஒளிர்வதையும் காணக்கூடியதாக உள்ளது. பேரழிவால் ஏற்பட்ட நிலச்சரிவை தொடர்ந்து குடியிருப்பாளர் ஒருவர் அதிகாரிகளுக்கு தகவல் அளித்ததை அடுத்து கோயிலுக்கு அருகில் பல்வேறு வண்ணங்களில் பாறை கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த நிலச்சரிவு அப்பகுதியில் பல வீடுகளுக்கு சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் கோயிலுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீ முத்துமாரி அம்மன் கோவிலில் 2010ஆம் ஆண்டு முதல் கூட்டு நிதி திரட்டும் முயற்சிகள் மூலம் எஸ்டேட் தொழிலாளர்களால் கட்டப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் கோயிலை அதிகாரப்பூர்வமாக திறக்க திட்டமிடப்பட்டது. இருப்பினும் திறப்பதற்கு முன்பே நிலச்சரிவு ஏற்பட்டது. கோயிலுக்கு ஏற்பட்ட சேதத்தால் ஏற்பட்ட துயரத்திற்கு மத்தியில் ரத்தினக்கல் என்று சந்தேகிக்கப்படும் பெரிய பல வண்ண பாறை கண்டுபிடிக்கப்பட்டது கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்நிலையில் குறித்த பகுதியில் தற்போது போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகம் மற்றும் தேசிய ரத்தினம் மற்றும்
நகைகள் ஆணையத்தின் அதிகாரிகள் பாறையின் தன்மை மற்றும் மதிப்பை கண்டறிய விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். ட்ரிப் அட்வைசர் தளம் வெளியிட்டுள்ள 2026 ட்ராவலர் சாய்ஸ் பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் விருதுகளின் பட்டியலில் தேனிலவு கொண்டாடுவதற்கு ஏற்ற உலகில் சிறந்த 10 இடங்களின் வரிசையில் இலங்கை இடம் பிடித்துள்ளது. அதன்படி இலங்கையின் சிறப்புமிக்க காலி நகரம் 5வது இடத்தை பிடித்துள்ளது. அந்த அறிக்கையில் சிறந்த 25 இடங்களில் 13வது இடம் எல்ல நகருக்கும் 22வது இடம் தங்காலை நகருக்கும் கிடைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பயணிகளின் விமர்சனங்கள் மற்றும் தரவரிசைகளின் அடிப்படையில் இந்த பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது. அதன்படி காடுகளும் கடலும் சந்திக்கும் இந்தோனேசியாவின் பாலி தீவு 1வது இடத்தை பிடித்துள்ளது. தம்பதியினருக்கான மலர் குளியல் மற்றும் சாகச பயணங்களுக்கு இது மிகவும் பெயர் பெற்றதாகும். இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள மொரிஷியஸ் தீவு 2வது இடத்தை பிடித்துள்ளது. அதன் 7 வண்ண மண் மற்றும் படகு பயணங்களுக்காக இந்த தீவு விரும்பப்படுகிறது. 3வதாக கடலுக்கு நடுவே உள்ள வில்லாக்கள் மற்றும் கடற்கரை இரவு உணவுகளுக்கு புகழ்பெற்ற மாலைத்தீவு. 4வதாக எரிமலை சேறு, குளியல் மற்றும் நீர்வீழ்ச்சிகளுடன் கூடிய இயற்கை எழில் கொஞ்சம் தங்கும் விடுதிகளுக்கு பெயர் பெற்ற கரீபியன் கடலின் புனித லூசியா என்ற இடமாகும். 5வதாக இலங்கையின் காலி நகரமாகும். இதனையடுத்து 6வதாக வியட்நாமின் குயே, 7வதாக கலிபோர்னியா, நாபா, 8வதாக இத்தாலியின் போசிட்டனோ, 9வதாக கென்யாவின் வட்டாமு, 10வதாக ஆன்டிகுவா ஆகிய இடங்கள் பட்டியலில் இடம் பிடித்துள்ளன. இலங்கையின் வனவிலங்கு சுற்றுலா, தங்க நிற கடற்கரைகள் மற்றும் தேயிலை தோட்டங்களுக்கு மத்தியில் இருக்கும் காலி நகரம் இந்த சர்வதேச அங்கீகாரத்தை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். நீர்கொழும்பு இலக்கம் 155 கீழ் 2 கடற்கரை வீதியை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி பேரானந்த சிவம் உமாதேவி அவர்கள் 19/1/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் நைனாதீவு 7ஆம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் 5ஆம் வட்டாரத்தை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சுந்தரலிங்கம் பத்மகுமார் பப்பா அவர்கள் 19/1/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் உரும்பிராயை பிறப்பிடமாகவும் கோண்டாவில் கிழக்கு நாராயணன் வீதியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி மாணிக்கம் கதிராசி அவர்கள் 18/1/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் மந்துவில் கிழக்கை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி லட்சுமி தர்மகுலசிங்கம் அவர்கள் 19/1/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள RIPpage.com பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.